உடையார் பாகம் 1 அத்தியாயம் 20. மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள் ஆழ அமிழ்ந்து விடுவது என்கின்ற ஒரு தந்திரம்தான் உண்டு. எவன் ஒருவன் மனதை ஒரு நிலைப்படுத்தி தனக்குள் அமிழ்ந்து தானற்று போகின்றானோ அவனுக்கு சகல கலைகளும் கைகூடும். ஏன் தெரியுமா? தான் ஆற்றப்போகின்ற மனதிற்கு எது பற்றிய அபிப்பிராயமும் இருக்காது. அது வெள்ளையாக இருக்கும். வெள்ளையான விஷயத்தில் சுற்றுப்புற சூழ்நிலையும் எதிரே வருகின்ற மனிதரின் மனமும் நடை உடை பாவனையும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லும். அது தவிர சூக்ஷ்மமாக பல்வேறு விஷயங்கள் உள்ளுக்குள் பூரிக்கும். அப்படி பூரிக்கின்ற விஷயத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மிக சாதாரணமாக அந்த மனிதர்கள் வெளியிடுவார்கள். உலகத்தில் பல்லாயிரம் கணக்கான தந்திரங்கள் இல்லை. உன்னுள் நீ அமர்வதே மிகப்பெரிய தந்திரம். அப்படி உள்ளுக்குள் அமர்ந்தவனுக்கு என்ன விதை எங்கே முளைக்கப் போகிறது என்று தெரியும். பூமி எப்போது நடுங்கும் என்றும் தெரியும். யாருக்கு எந்த இடத்தில் ருத்ரபூமி விதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். இவற்றில் எது தெரிந்தாலும் அதை பற்றி அவன் எந்த அபிப்பிராயமும் கொள்ளுவதில்லை. எதை பற்றியாவது அபிப்பிராயம் கொள்ளும்போது அந்த அபிப்பிராயம் கண்ணை தூசு போல் மறைக்கிறது. அபிப்பிராயத்தின் மீது அபிப்பிராயம் விழுந்து உண்மையை பார்க்க மனது மறந்து போகிறது. தனக்குள் உள்ளவன் அபிப்பிராயங்கள் கொள்ளுவதில்லை. அவன் சுத்தமாக எப்போதும் எந்த கரையுமின்றி வெளிச்சமாக இருக்கிறான். வெளிச்சம் அவனுக்கு சகல விஷயத்தையும் காட்டிக் கொடுக்கிறது. அருள்மொழி உட்பட எதிரே உள்ள இளைஞர்கள் அனைவரும் பேச்சற்று அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் மேல் தளத்தில் நெல்மணிகளை பெருக்குகின்ற சப்தத்தை உற்று கேட்டுக்கொண்டிருந்தார். முத்துநங்கையும் மழை வராது என்று நினைக்கின்றாள். தேவையற்ற வேலை என்று பெருக்குகிறாள். ஆனால் மாலை நிச்சயம் மழை வரும். இப்பொழுது குளிக்கப் போகலாமா என்று அவர் நிதானமாய் கையூன்றி எழுந்திருந்தார். அவருக்கு கைத்தாங்கலாக 2-3 பேர் வந்து தூக்கி நிமிர்த்தி விட்டார்கள். கீழே கிடந்த சால்வையை எடுத்து அவர் மீது போர்த்தினார்கள். அவர் கமண்டலத்தையும் தண்டத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். நீண்ட கழியை கையில் பிடித்து அதை மெல்ல ஊன்றியபடி அவர் வாயில் பக்கம் போனார். வாசலிலும் அவரை பார்ப்பதற்கு 10-15 ஆட்கள் வந்திருந்தார்கள். அவர் சற்று நேரம் தரையை பார்த்து சிந்தித்துவிட்டு மெல்ல வாசல் நோக்கி போனார். அருண்மொழி தன்னுடைய உடைவாளை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு மேல் துணியால் உடம்பையும் உடைவாளையும் போர்த்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தான். இன்று காலையில் கரை புரண்டு ஓடும் ஆற்றில் நன்கு நீந்தி குளித்தாயிற்று. களிமண்ணால் முகம் முழுவதும் பூசிக்கொண்டு உலர வைத்து பிறகு மறுபடியும் சுத்தமாய் கழுவிக்கொண்டாயிற்று. இருப்பினும் வெயில் உச்சிக்கு வந்த வேளை குளிக்கப் போகலாமா என்று குருநாதர் எழுந்திருக்கிறார். மறுபடியும் குளிக்க வேண்டுமா அல்லது கரையில் நின்று குருநாதரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் போதுமா? அருண்மொழி யோசிக்க துவங்கினான். அவர்கள் அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தார்கள். அது உடையாளூரில் இருக்கின்ற கரூர் தேவர் மாளிகை. மாளிகை என்ற அளவில் கட்டடம்தான் இருக்கிறதே தவிர உள்ளே எந்த சொகுசான பொருள்களும் வருவதற்கு கரூர் தேவர் அனுமதிப்பதில்லை. கூடம் முழுவதும் தர்பை பாய்கள்தான் பரப்பப்பட்டு இருக்கும். காற்று வீசும் ஒரு மூலையில் அவர் தலைக்கு மனைப்பலகை வைத்து காலுக்கு சிறிய அரிசி மூட்டை வைத்து படுத்து கொண்டிருப்பார். அல்லது அரிசி மூட்டையை இடது காலில்
அண்ட கொடுத்து உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பார். அவர் நகர்ந்தவுடன் அந்த அரிசி மூட்டையிலிருந்து அரிசியை கொட்டி சமையல் செய்து விடுவார்கள். வேறு புதிய அரிசி அந்த பையில் நிரப்பி அவர் காலின் கீழ் வைத்து விடுவார்கள். வாசலில் ஒரு தீப்பந்தமும் சமையலறையில் ஒரு கைவிளக்கும் தவிர வேறு விளக்குகள் அந்த வீட்டில் ஏற்றப்பட மாட்டாது. வாசலில் உள்ள உடையாளூர் மக்கள் அவரை கண்டதும் காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். கரூர் தேவர் படிவிட்டிறங்கி மாளிகையின் வெளிப்புறம் போய் நின்று கொண்டார். என்ன வேண்டும் என்பது போல் எல்லோரையும் உற்று பார்த்தார். வாசலில் இருந்தவர்களில் சிலர் தங்கள் உடல் நலனை பற்றி பேசினார்கள். ஓயாது இருமல் என்று ஒரு கிழவன் கூற அவன் முதுகை தடவி கொடுத்தார். வயதாகிவிட்டதல்லவா, இனி இதை நிறுத்த முடியாது. இதோடு வாழ பழகிக்கொள். தொண்டை வலிக்கும் போதெல்லாம் சுடுநீர் குடி. முதுகு தடவிக்கொண்டே கரூர் தேவர் பேச அப்போதும் அந்த கிழவன் வேகமாக இரும்பினான். சிறிது அசைந்தாலும் அவனுக்கு இருமல் ஆரம்பித்து விடுகிறது. அந்த இருமலுக்கு நடுவே பரிதாபமாக பேசினான். எனக்கு 103 வயதாகிவிட்டது. ஆனால் இறக்க முடியவில்லை. இறப்பதற்கு தெரியவில்லை. தற்கொலை பாவம் என்று சொல்கிறார்கள். எனக்கு சுமூகமான மரணத்தை குருதேவர் தர வேண்டும் என்று கைகூப்பினான். நீ இடக்கை வீரன் அல்லவா? ஒரு வீரனுக்கு சுமூகமான மரணம் எப்போது வரும்? போரில்தானே. எல்லா போர்களிலும் ஜெயித்து வாகை சூடி சோழ தேசத்தை உச்சநிலைக்கு கொண்டு வந்து விட்டாய். உனக்கு மரணமா பரிசாக தருவது? கவலைப்படாதே. உன்னுடைய இருமல் விரைவில் குணமாக நான் உதவி செய்கிறேன். இன்று இரவு மருந்து தயார் செய்து நாளை காலையில் புகட்டி விடுகின்றேன். இப்போது நம் மாளிகை வாசலில் படுத்துக்கொண்டு தூங்கு என்று தலையை தடவினார். அந்த கிழவன் கால் தொட்டு கும்பிட்டு விட்டு 2 பெண்கள் வந்து குசுகுசுப்பாய் அவரிடம் ஏதோ பேசினார்கள். அவர்களுடைய மாதாந்திர விளக்கு பற்றி பேசுவது அவர்கள் முகபாவத்தில் இருந்து தெரிந்தது. கரூர் தேவர் எந்த சலனமும் இன்றி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். கரூர் தேவரோடு பேசிய 2 பெண்களில் ஒரு பெண்ணிற்குத்தான் மோசமான வயிற்று வலியும் இரத்தப்போக்கும் இருந்தது போல இருக்கிறது. அவளை சுட்டிக்காட்டி இன்னொருவள் பேச, பாதிக்கப்பட்டவள் தலை கவிழ்ந்து மெல்ல விசும்பிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு 20 வயது இருக்கும். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள் போல் தெரிந்தாள். திருமணமாகி குழந்தை பெற்ற உடம்பாகவும் பார்ப்பதற்கு இருந்தது. கரூர் தேவர் மெல்ல முணுமுணுக்க அவள் மார் சேலையை நீக்கிவிட்டு பருத்த தன் முளைகளை கரூர் தேவருக்கு காட்டினாள். கரூர் தேவர் தன் விரலால் அவள் இதயத்தை தொட்டு உன்னிப்பாக கவனித்தார். புறங்கையால் மூச்சுக்காற்று எப்படி வருகிறது என்று பார்த்தார். அவளை திருப்பி முதுகை நீவினார். மேல் புடவை நீக்கிவிட்டு இடுப்பு புடவையை மட்டும் சிறிதளவு உடுத்தி கொண்ட நிலையில் அந்த பெண் தலை குனிந்து நின்றிருந்தாள். தொலைவில் உள்ள ஆண்கள் அனைவரும் கை கட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். கரூர் தேவர் மறுபடியும் அந்த பெண்ணை தன் பக்கமாய் நிமிர்த்தி உள்ளங்கை விரித்து மறுபடியும் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல அந்த பெண் இடுப்பு புடவையை தளர்த்தி கொண்டாள். அடிவயறு மட்டும் மறைத்த நிலையில் அவள் நிற்க தன் உள்ளங்கையை அவள் வயிற்றில் வைத்து கரூர் தேவர் கண்கள் மூடிக்கொண்டார். அந்த கைகளின் வழியே ஏதோ ஒரு வித்தை அந்த வயிற்றுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது போல் தொலைவில் இருந்து பார்த்த ஆண்களுக்கு தெரிந்தது. அந்த பெண் கிட்டத்தட்ட நிர்வாணமாய் நிற்பது அவர்களுக்கு எந்த கிளர்வையும் கொடுத்துவிடவில்லை. அந்த பெண்ணும் வெட்கப்படவில்லை. அந்த பெண்ணுக்கும் இந்த ஆண்களுக்கும் நடுவே தெய்வம் போன்ற ஒரு குருநாதர் இருப்பதால் எவருமே எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாய் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
சிறிது நேரம் கையை மௌனமாக அவள் வயிற்றில் வைத்த பிறகு சடக்கென்று எடுத்து வேகமாக நடந்து போய் மணலை அள்ளி கைகளை மணலால் தேய்த்து துடைத்து கொண்டு காவேரி நீரில் இறங்கி நீரை அள்ளி எடுத்து முழங்கை வரை கழுவிக்கொண்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு குளித்துவிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்ல அந்த பெண் இறங்கி முழங்கால் அளவு ஜலத்தில் மெல்ல புதர்கள் இருக்கும் பக்கம் நடக்கத் துவங்கினாள். அவள் பின்னே காவலுக்கு வந்த மறுபெண்ணும் தொடர்ந்து போனாள். அவர்கள் போனதும் கரூர் தேவரை பின்தொடர்ந்த ஆண்கள் அவரை நெருங்கி வந்து நின்றார்கள். குளிக்கலாமா? மறுபடியும் கரூர் தேவர் கேட்க, இம்முறை சகலரும் தங்கள் ஆடைகளை கழற்றிவிட்டு இடுப்பு கோவணத்துடன் ஆற்றில் இறங்கினார்கள். அருண்மொழி பட்டனுக்கு மட்டும் காலையில் குளித்தாகிவிட்டதே, மறுபடியும் குளிக்க வேண்டுமா என்ற கேள்வி திரும்பவும் எழ சற்று தயங்கி நின்றான். வா, நீயும் குளி. அருண்மொழி பட்டனை கரூர் தேவர் அருகே அழைத்தார். அருண்மொழி பட்டன் வேட்டியையும் மேல் துண்டையும் கழற்றி வைத்துவிட்டு அதன் மீது உடைவாளை வைத்து இறுக கட்டிய லங்கோடு மீது சிறிய இடுப்பு துண்டை கட்டி ஆற்றில் இறங்கினான். அந்த பெண்கள் பக்கம் கரூர் தேவர் பார்த்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் குளிக்க துவங்க அருண்மொழி பட்டன் கரூர் தேவருக்கு அருகே போய் நின்று அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிற்று என்று பரிவோடு விசாரித்தான். எந்த காரணமும் இன்றி கருக்கலைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலும் விசாரித்து பார்த்து விட்டேன். கருக்கலைப்பிற்கான காரணம் எதுவும் இல்லை. கனிவான புருஷன், இதமான வேலை, அமைதியான சூழ்நிலை, ஆரோக்கியமான உடம்பு. இருப்பினும் கரு கலைந்திருக்கிறது என்றால் இங்கு வேறு ஏதோ நடமாட்டம் இருக்கும் என்று தோன்றுகிறது. என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லை. தீய சக்திகள் கிராமத்தில் நடமாடினால் மாதர்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படும், நாய்களுக்கு தூக்கம் கெடும், கோயில் சிலைகள் பின்னமாகும், விளக்குகள் அல்லது யாகத்தீகள் அணையும், நாய்களுக்கு கடும் ஜுரம் ஏற்படும். உடையாளூரில் தீய சக்திகள் உண்டா? அருள்மொழி பட்டன் கேட்டான். இதுவரை இல்லை. ஆனால் யாரோ ஏவி விட்டிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இன்று இரவு கண்டுபிடித்து விடலாம். கரூர் தேவர் திரும்பி சிரித்தார். அவனின் கைகளை கோர்த்து கொண்டார். ஆற்றில் இறங்கி அவன் கைகளை பிடித்து முழுக்கு போட்டார். 20வது அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.